வணக்கம் நண்பர்களே. இசை விஷால் சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா ஸ்ரீஜா பார்த்துட்டாங்க, நம்ம இசைக்கு ராகவ் தாலி கட்டியிருக்கான். ஆனால் இதுக்கு சரியான வேட்டு வைக்கணும், நான் சந்தர்ப்பத்துக்கு காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சிந்தாமணி கூட பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் நம்ம பார்க்க நேரம் அந்த சுபத்ரா வீட்டுக்கு 2 பேர் வராங்க. அப்போ தான் தொழில் ரீதியாக நடக்கக்கூடிய தேர்தலில் இந்த வாட்டி விஜயராகவன் நிற்கிறாங்க. அவர் நிற்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் அவரை எதிர்த்து நிற்க பயப்படுறாங்க அப்படின்னு சொல்ல நேரம், அப்படியா, அதுக்காக யாரும் நிற்காமல் இருந்துடக்கூடாது, கண்டிப்பாக அவனை எதிர்த்து ஜெயிக்கணும் யாராது அப்படின்னு அப்போ தான் இந்த இதுக்கு நல்லது, சங்கத்துக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்ல நேரம், விஜயராகவனை தோற்கடிக்க கண்டிப்பாக ஒரு ஆள் இருக்கும் அப்படின்னு சொல்ல நேரம், அந்த ஆள் தான் நீங்கள், உங்களை தேர்ந்தெடுக்கும் சுபத்ராமா, நீங்கள் தான் விஜயராகவனுக்கு எதிராட்டு நின்று ஜெயிக்கணும் அப்படின்னு அந்த இடத்த சொல்ல நேரம், ஒரு கட்டத்தில் இசையும் விஷாலும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆமாம், நீங்கள் தான் அத்தை, இதுக்கு சரியான ஆள், நீங்கள் தான் அவருக்கு எதிராட்டு வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லுறாங்க. நம்ம சுபத்ரா எலெக்ஷனில் நிற்க தான் சொல்கிறாங்க. இதை கேட்டு ஸ்ரீஜா அப்படியே வைத்தறிச்சலோட ஃபோனை போட்டு தன்னோட அப்பாவுக்கு, என்ன ஆனாலும் சரிதான்ப்பா, நீங்கள் தான் இந்த தேர்தலில் வெற்றி பெறணும், அந்த சுபத்ரா தோக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல கங்கணம் கட்டுறாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் ஆப்பு வச்சு நம்ம சுபத்ரா ஜெயிச்சு நம்ம ஸ்ரீஜா முகத்தில் கரியை பூசுகிறாங்கங்க. அதை வச்சு தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சியமா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம சிந்தாமணி ஸ்ரீஜாவை கூட்டு ஜன்னலோட இங்கே புகவரூனி பார்த்தேன். ஆனால் இந்த பாரு, அந்த சுமங்கலி பூஜையை இங்கே அந்த வர்ஷினி ராகவ் கூட சேர்ந்து பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ராகவுக்கு வர்ஷினி கழுத்தில் தாலியை கட்டி வச்சுருக்கான். பாரு, கணவன் மனைவி அவங்க 2 பேரும் சேர்ந்து நடத்தக்கூடிய கூத்த பாரு ஸ்ரீஜா அப்படின்னு சொல்ல நேரம், நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இவங்க 2 பேர்த்துக்கு இதுவும் ஓவராக தான் இருக்குது. ராகவுக்கு குழந்தையே வர்ஷினி வயிற்றில் இருக்குது. இவங்க 2 பேர்த்துக்கு நம்ம ஆப்பு வைக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு கணவன் மனைவியாக சுபத்ராவை ஒருத்தங்க பார்க்குறாங்க. அவங்க தான் சொல்கிறாங்க, இந்த பாருங்கள், இந்த தேர்தல் நடக்க போகுது, நம்ம தொழில் ரீதியாக அந்த பிஸ்னஸ் சங்கத்துலேருந்து தேர்தல் வருது. அதுக்கு இந்த தடவை விஜயராகவன் நிற்க போகிறாராம். அவர் நிற்க போகிறாருன்னு தெரிஞ்ச உடனே யாருமே மனு தாக்கல் செய்ய மாட்டாங்கிறாங்க. ஏன்னா அவருக்கு எதிராக நிற்கிறதுக்கு பயப்படுறாங்க சுபத்ராமா அப்படின்னு சொல்ல நேரம், நம்ம விஷால் கேட்டுட்டு, என்ன அவர் எப்படி நிற்க முடியும் அப்படின்னு சொல்ல நேரம், அவருக்கு எதிராக பிளான் பண்ண அந்த டேட்டு முடிஞ்சிட்டு, அதனால தான் அவர் இந்த எலெக்ஷனில் நிற்க போகிறாரா நீ சொல்கிறாரு. ஆனால் அவருக்கு எதிராட்டு யாராவது நின்று கண்டிப்பாக அவரை தோற்கடிக்கணும். இல்லாட்டினா அந்த விஜயராகவன் மட்டும் இந்த எலெக்ஷன் நின்றுட்டாருன்னா அவர் கண்டிப்பாக இந்த நல்லது யாருக்கும் நடக்க விட மாட்டார் அப்படின்னு விஷால் சுபத்ராட்ட சொல்கிறாங்க. அம்மா, அதனால் அதுக்கு ஒரு முடிவு கட்டணும், அவருக்கு பயந்து யாரும் எலெக்ஷனில் நிற்காமல் போயிடக்கூடாது, அவர் அன்ன போஸ்ட்டாக அதில் ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்னு விஷால் அந்த இடத்துல சொல்ல நேரம், நம்ம சுபத்ரா கிட்ட வந்தவங்க சொல்கிறாங்க, அதுக்கு தாம்மா நாங்கள் இந்த தடவை சுபத்ராமா உங்களையே அந்த தேர்தலில் நிற்க வைக்கலாம் அவருக்கு எதிராக அப்படின்னு நாங்கள் முடிவெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்ல நேரம், ஆமாம், அதுவும் நல்ல விஷயம் தானே அத்தை, நீங்கள் தான் இந்த போட்டியில் நின்று அவரை ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னு அந்த இடத்துல நம்ம இசை சொல்லுறாங்க. இந்த சைடு ஸ்ரீஜா பார்த்து அப்படியே உருணி மூஞ்சி ஆகுது. தன்னோட அப்பாவுக்கு எதிராக இந்த இசை சுபத்ராவை நிற்க வைக்கிறாளா, சுபத்ரா நின்னாலும் சரி, எப்படி இந்த சுபத்ராவை நான் தோக்கடிக்க முடியும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க ஸ்ரீஜா. இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம சுபத்ரா, சரி, நான் இந்த எல்லாத்துக்காகவும் நான் அந்த விஜயராகவனை எதிர்த்து கண்டிப்பாக இந்த தடவை நிற்பேன், அவன் எவ்வளோ தில்லாலங்கடி பண்ணி நம்ம வீட்டு பத்திரத்தை கள்ளத்தனமாக போலி பத்திரம் போட்டு இது என்னோட வீடு அப்படின்னு சொந்தம் கொண்டாட வந்திருப்பான், அவனெல்லாம் விடக்கூடாது, அவனை கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் நான் நின்று தோக்கடிக்கிறத உறுதி அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. அதே கணம் பார்த்தோன்னா நம்ம ஸ்ரீஜா அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ தான், என்னம்மா ஸ்ரீஜா, அங்கே எப்படி இருக்கா சுபத்ரா அப்படின்னு
அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அங்கே இவா தேர்தலில் உங்களுக்கு எதிராக இந்த தடவை சுபத்ரா நிற்க தான் வந்து முடிவு கட்டியிருக்காங்க, அதுக்கு அந்த விசாலம் இசையன் தான்ப்பா காரணம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் சரி அவள் நிற்கட்டு, எனக்கு எதிராக நின்று அவள் தோற்க தான் போகிறா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ஆமாம் நான் அவள் ஏதாவது பண்ணி கண்டிப்பாக நீங்கள் தான் அப்பா ஜெயிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்ரீஜா வந்து அவங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா தேர்தல் வந்து நடக்குது. தேர்தலில் நம்ம சுபத்ரா வந்து விஜயராகவனோட வெற்றி பெற்றுறாங்க. இதை கேட்டதோட நம்ம ஸ்ரீஜாவுக்கு வந்து கோவம் வருது. எங்கள் அப்பா ஜெயிக்கணும்னு நினச்சாங்க, ஆனால் இதை தோத்துட்டாங்க. எங்கள் அப்பா இந்த சுபத்ரா கிட்ட தோத்து இருக்காங்க. இதை பார்க்கவே முடியலை. நானும் எங்கள் அப்பாவும் 25 வருஷமாக சுபத்ரா குடும்பத்தை அழிக்கணும்னு காவல் இருந்தால், ஆனால் இப்போ எல்லா வாட்டியும் எங்களுக்கு தான் வந்து அடியாக இருக்குது. இந்த சுபத்ரா வந்து ஜெயிச்சுட்டே இருக்கா, அது சரி கிடையாது. உடனடியாக அந்த சுபத்ரா வீட்டில் எதையாவது பண்ணி பிரச்சனையை உண்டு பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கோபத்தோடு நம்ம ஸ்ரீஜா வந்து கங்கணம் கட்டுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம இசையும் விசாலும் சேர்ந்து என்ன உங்கள் அப்பா இந்த தேர்தலில் தோற்று உன் முகத்தில் கரியை பூச்சிட்டாங்கல்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு நம்ம இசையும் விசாலம் வந்து சந்தோஷப்படுறாங்க. உங்களுக்கெல்லாம் வேட்டு வைக்கிறதுக்கு தாண்டா யோசிச்சுட்டு இருக்கேன். கண்டிப்பாக சுபத்ரா உன் அம்மாவுக்கு நான் இப்போ வைக்க ஆப்பில் இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு செக்கு வைக்கிறதுக்கு நம்ம ஸ்ரீஜா வந்து தயாராகிட்டாங்கன்னே